பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இன்றைக்கு பேசும். அந்த வார்த்தையானது என்னை தேற்றட்டும், எனக்கு விடுதலை தரட்டும், என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு திருவசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவாக தேவ மனுஷன் சொல்லுகிறான். அருமையான தேவ ஜனமே, இந்த ஏலி என்கிற ஊழியக்காரன் அன்னாள் என்கிறதான சகோதரியை பார்த்து சபையிலே வைத்து சொல்லுகிறான், தேவனுடைய ஆலயத்தில் வைத்து சொல்லுகிறான், ஜெபித்தவளுக்கு சொல்லுகிறான், வேதனையோடு வந்து மனபாரத்தோடு வந்து சபையிலே கதறி அழுது கொண்டிருந்ததான, அந்த மனம் கமுறி அழுது கொண்டிருந்ததான அந்த சகோதரிக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், நீ சமாதானத்துடனே போ என்று சொன்னான். வேதனையும் கண்ணீரோடு வந்தவளுக்கு முதலாவது தேவ மனுஷன் சொல்கிறான், நீ சமாதானத்துடனே போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் நல்லா ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, பாடுகிறாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை தேடி எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெங்கெல்லாம் போகிறாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆனால் இங்கே ஏலி என்கிறதான ஒரு தேவ ஊழியக்காரன் அன்னாள் என்கிற சகோதரிக்கு சொல்கிறான், நீ சமாதானத்துடனே போ, நீ சமாதானத்துடனே போ. அன்னாளே, நீ தேவனுடைய சமூகத்தில் என்ன விண்ணப்பம் வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விண்ணப்பத்தின்படி உனக்கு என் தேவன் அருள் செய்வார். உன் ஜெபத்தின்படி, உன் ஜெபத்தை கேட்கிறவர் உனக்கு உதவி செய்வார். நீ சமாதானத்துடனே போ என்று சொன்ன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் ஒருவேளை இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், அல்லது சமாதானத்தை தேடிக்கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், பயப்படாதே, உனக்கு இன்றையிலிருந்து ஒரு சமாதானம் வரும், ஒரு சமாதானம் கட்டாயம் வரும், நீ கலங்கிறாதே என்று சொல்லுகிறார். இந்த சமாதானம் சிலருக்கு எப்பொழுது கிடைக்கும்னு சொன்னால், நம்ம எதிர்பார்த்த காரியம் நமக்கு நடந்தவுடனே நமக்கு ஒரு சமாதானம் வந்துடும். எதிர்பார்த்த காரியம் நடக்கலைன்னு சொன்னால் சமாதானமே நம்ம விட்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முழுமையான விசுவாசம், நம்பிக்கை இருக்கணும். நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர், அல்லது எனக்கு சமாதானம் கொடுக்கிறவர் இயேசு ஒருவர் இருக்கிறார் என்கிற முழு நம்பிக்கையோடு தான்
இயேசுவை தேட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ கடமைக்காக அல்ல, முழு இருதயத்தோடு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நமக்கு இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள், சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ், இவர்கள் மூலமா சின்ன சின்ன சமாதானம் வரும். அது ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே போயிரும் பாருங்க. ஆனால் முழு சமாதானத்தை, முழு நம்பிக்கையை, முழுமையான சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உலகத்தில் உள்ள மனுஷன் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நானே உனக்கு முழு சமாதானத்தை தருவேன். அப்படியானால் ஒரு முழு சமாதானத்தை ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இங்கு கிடைத்தது, அதுக்கு காரணம் என்ன? அந்த முழு சமாதானத்தை அவள் எப்படி பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னால், ஒரு சில காரியத்தை நம்ம பார்த்து புரிந்து கொள்வோம். அருமையான தேவஜனமே, அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்த அதே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் நம்ம பல நாட்களாக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், என்னெல்லாமோ செய்கிறோம், தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம், ஆனால் நமக்கு தானே சமாதானம் இல்லை. ஏன் எனக்கு அந்த சமாதானம் இல்லை? ஏன் எனக்கு அந்த துக்கங்கள் மாறவில்லை என்கிற ஒரு வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, கொஞ்சம் நீங்க கவனிக்க வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அன்னாள் என்று சொல்லக்கூடியதான ஒரு அன்பு சகோதரி இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாததுக்கு காரணம் என்ன? அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அவளுடைய வீட்டில் உள்ளவர்கள் தானே அவளை வேதனைப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, நிந்தித்தாங்க, கேலி செய்தாங்க. எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள இருந்துதான் இன்னொரு நபரால் தான் அவளுக்கு வேதனை வந்தது. வேதம் சொல்கிறது, உன் வீட்டார் தான் உனக்கு முதலாவது சத்துரு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதான இந்த அன்னாளுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவியாய் இருக்கிறவள் இந்த அன்னாளை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தாள். ரொம்ப துக்கமும் வேதனையும் கண்ணீரும் பாடுகளோடு தான் இந்த அன்னாள் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருந்து கொண்டிருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவளுக்கு ஒரு சமாதானம் வேண்டும், அவளுக்கு ஒரு நிம்மதி வேண்டும், கிடைக்கல. ஆனால் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில அவளுக்கு ஒரு முழு சமாதானம் வர காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவது அதே வீட்டுக்குள்ளே, அதே வீட்டில் இருந்து அவளுக்கு வேதனையும் துக்கத்தையும் கொடுத்து கொண்டிருந்தவள் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாள். ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு ஆறுதலாகவும், அவளுக்கு எல்லாம் நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவளை தைரியப்படுத்தினதும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாள். அந்த தைரியப்படுத்தினவளும் அந்த தைரியப்படுத்தினவனும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில சத்துரும் வீட்டுக்குள்ள தான் இருந்தான். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில சத்துரும் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாள். ஆனால் அதே நேரத்தில் அவளை ஆறுதல் படுத்தினவனும் வீட்டுக்குள்ள தான் இருந்தான். அந்த ஆறுதல் படுத்தினவன் யார் என்றால் அவளுடைய கணவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில அவளுக்கு ஆறுதல் படுத்தினவன் அவளுடைய கணவன் மாத்திரமே. எவ்வளவு துக்கங்கள் துயரங்கள் இருந்தாலும் இந்த அன்னாளுடைய கணவன் போய் சொல்கிறான், அன்னாளே, நீ ஏன் பயப்படுகிற, நீ ஏன் கவலைப்படுகிற, சஞ்சலப்படாத, நான் இருக்கமில்ல, உனக்கு நான் இருக்கமில்லன்னு சொல்லி அன்னாளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தவனும் அன்னாளுக்கு சப்போர்ட்டா இருந்தவனும் அவளுடைய கணவன் மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கணவன் தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தது. என் அன்பின் தேவச்சனமே, ஒரு முழு சமாதானம் அவளுக்கு வருவதற்கு முதல் காரணம் உலக பிரகாரமாக அவளுடைய கணவன் தான்
அதுக்கு காரணமாக இருந்தார். இப்போ அவ இருக்கிற இடம் ஒரு சத்துருக்கள் மத்தியில் இருக்கிறாள். அந்த சத்துருக்கள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், அவமானத்தின் மத்தியில், விடுதலை இல்லாம வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறவளுக்கு அதே வீட்டுக்குள்ள இருந்துதான் ஒருதன் சப்போர்ட்டா இருந்தார். அது அவளுடைய கணவன் தான். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சனமே, உங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வரணும்னு சொன்னால், ஒரு முழு சமாதானம் வரணும்னு சொன்னால், முதலாவது அழுது புலம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வீட்டில் உள்ளதான அந்த வீட்டார் மாத்திரமல்ல, முக்கியமாக எந்த சகோதரி வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுக்கு உங்க கணவர் உங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அவன் சப்போர்ட்டா இருக்க வேண்டும். என்ன, ஏன் அழுகிற, எதுக்கு அழுகிற, என்ன நடந்துச்சு, கவலைப்படாத, நான் இருக்கமில்ல அப்படிங்கிற முழு சப்போர்ட்டு அந்த கணவன் இருக்கணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட சப்போர்ட் எல்லாம் கிடையாது. சில கணவர்மார்கள்லாம் கண்டுக்கிடவே மாட்டாங்க. அந்த வீட்டில் அந்த அம்மா எவ்வளவோ சங்கடத்தில் அழுதுகிட்டு இருக்கும். பிள்ளைக்கு பீஸ் கட்டணுமே, வீட்டில் உள்ள செலவு பார்க்கணுமே, நிறைய காரியத்தை நினைச்சு நினைச்சு புலம்பி அழுதுகிட்டு இருப்பாங்க. அதன் நிமித்தமாக வியாதியும் அடைஞ்சிருவாங்க, பெட்டிலே படுத்துருவாங்க. ஆனால் வீட்டுக்கு கணவர் வருவார், கண்டுக்கிடவே மாட்டார். பாருங்க, கண்டுக்கிடவே மாட்டார். அவர் நல்ல வேலை பார்ப்பார், நல்ல சம்பளம் வாங்குவார். அவர் பாட்டுக்கு அவர் செலவு பண்ணிக்கிட்டு வீட்டில் மனைவி எப்படி சாப்பிட்டாளா, பிள்ளைகள் சாப்பிட்டா, இந்த லெவலே இல்லாத எத்தனையோ கணவர் இருக்கிறார். இப்படிப்பட்டதான சந்தர்ப்பம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அந்த கணவனாலே அவனுக்கு நிம்மதி இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, இங்கு அன்னாளுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. அந்த கணவன் அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அதுதான் முதல் ஜெயத்துக்கு காரணமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துருக்கள் மத்தியிலே நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அவர் சத்துருக்கள் மத்தியிலே அந்த அன்னாளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த காரணமே உலக பிரகாரம் அவருடைய கணவன் தான் அதுக்கு காரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சப்போர்ட்டாக இருந்தது. ரெண்டாவது, அவருடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த அன்னாளை குறித்து அவன் நல்ல புரிந்து கொண்டான். தன் மனைவியை குறித்து நல்ல புரிந்து கொண்டான். ஏன் அழுகிறா, எதுக்கு அழுகிறா, என்ன விஷயம், ஏன் நீ சோர்ந்து போய் இருக்கிற, என்ன ரகசியம், என்ன, ஏன் உன் முகம் வாடி போய் இருக்குது, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா, எதனால நீ அழுதுட்டு இருக்கிறன்னு சொல்லி அவள்கிட்ட கேட்டு விசாரித்து அவளை புரிந்து கொண்டான். அவளை புரிந்து கொண்டான். இன்றைக்கும் அநேகர் கணவர்மார்கள் தன் மனைவியை புரிந்து கொள்ளாதபடி இருக்கிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, அதனால தான் சில குடும்பங்களில் எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் அங்கே வேதனையும் கண்ணீருமா தான் இருக்கும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த மனைவி ஏன் அழுகிறான்னு கூட கேட்க மாட்டாங்க. அவன் எதனால வேதனைப்படுத்துறா, எதனால வேதனைப்படுகிறா, எதனால துக்கம் அடைஞ்சு போய் இருக்கிறா, இதெல்லாம் கண்டுகிடவே மாட்டாங்க. ஆனாலும் இந்த அன்னாளுடைய கணவன் அவளுடைய எல்லா சூழ்நிலையும் புரிந்து கொண்டான். அவளுடைய எல்லா நிலைமையும் புரிந்ததுனால தான் தெளிவா சொன்னான், அன்னாளை நீ கவலைப்படாத, நான் இருக்கம்ல, நான் இருக்கம்லன்னு சொல்றான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு அவன் நிறுத்திடல. அவளுடைய வேதனை எங்க போனா தீரும், அவளுடைய துக்கம் கவலைகள் மனபாரங்கள் எங்க போய் இருந்தால் அது எல்லாம் அவளுக்கு நீங்கும், எங்கிருந்து அவளுக்கு ஒரு ஆறுதல் வரும், எங்கிருந்து அவளுக்கு ஒரு சமாதானம் வரும் என்பதனை எல்லாம் அறிந்ததான கணவன் அவ அழுகிற நேரமெல்லாம், அவ சோர்ந்து போய் இருக்கிற நேரமெல்லாம் நேரம் அவளை கூட்டிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போயிடுவான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரியும், என் மனைவியுடைய அழுகை, என் மனைவியுடைய கண்ணீர் எங்க போனா தீரும் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தில் போய் இருந்துட்டான்னா, தேவ சமூகத்தில் போய் இருந்து ஜெபம் பண்ணிட்டான்னா, தேவன் அவளுக்கு ஒரு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுத்துருவார் என்று சொல்லி அறிந்தபடியினாலே
அவளை கரெக்டாக தேவனுடைய ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் பாருங்க. அப்படியானால் ஒரு தேவ பிள்ளைக்கு சமாதானம் எங்கேருந்து வரும் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திலிருந்து சமாதானம் வரும். தேவ பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும். என் ஆலயத்தினாலே உனக்கு நான் நன்மையை வழங்காமல் இருப்பேனோ? கட்டாயம் வழங்குவார். ஆசீர்வாதம் மட்டுமல்ல, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து வந்துடும். இதை அறிந்தவன் யார் என்றால் அந்த அன்னாளுடைய கணவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன் மனைவியை கூட்டிட்டு சபைக்கு போயிடறான். பார்த்தீங்களா? இதுதாங்க அன்னாளுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறதுக்கு 2வது காரணம் இது. அப்படியான இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஏன் ஜெயம் வரலன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா துதிக்கிறீங்க, நல்லா பாடுகிறீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க. ஆனாலும் இன்றைக்கு ஆராதனைக்கு போக முடியாதபடி தடை பண்ணுகிற எத்தனையோ குடும்பத்தார் இருக்கிறார்கள். ஆராதனையில் போய் தேவ சமத்தில் ஜெபிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற எத்தனையோ கணவன்மார் இருக்கிறார்கள். ஆகினால்தான் அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்காது. ஆகினால்தான் நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கும் சரியா பதில் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தேவ மனுஷன் அவர். ஆனாலும் அந்த மனைவியை ஒரு நாளுமே ஒன்றும் சொல்லாமல் இருப்பார். எல்லா விஷயத்திலும் சமாதானத்தோடு இருப்பார். ஆனால் அவள் எப்போமாவது பைபிளை எடுத்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டான்னு சொன்னால் போக விட மாட்டான். சர்ச்சுக்கு போனா உன்னை கொன்னே விடுவான்பா. அந்த உபவாச கூட்டத்துக்கு போயிடாத, ஞானஸ்தானம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடாத. இப்படியெல்லாம் பல விதத்தில் அந்த சகோதரியை வேதனைப்படுத்துவான். ஆனால் மற்றபடி எந்த காரியத்திலும் வேதனைப்படுத்த மாட்டான். ஆனால் அந்த சகோதரியோ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அழுது கதறி அந்த குடும்பத்துக்காக, குடும்பத்தில் உள்ள காரியங்கள் ஜெயமாய் மாறணுமே, அதுக்காக கணவன் தொழில் நல்லா இருக்கணும், கணவன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் அவன் தேவ சமூகத்தில் ஓடிப்போய் அழுகிறா, கதறுகிறா, செபிக்கிறா, துதிக்கிறா. அதுக்கு தான் போக விட மாட்டேங்கிறான் பாருங்க. அதுக்கு தான் போக விட மாட்டேங்கிறான். தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். போயிடாத, சர்ச்சுக்கு போயிடாத, தேவனை தேடாத, பேசாம இரு, பைபிள் வாசிக்காத அப்படிங்கிறான். அவ யாருக்காக ஜெபிக்கிறா? அவ யாருக்காக கண்ணீர் வெடிக்கிறா? ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வந்துடாதா? என் கணவன் பிள்ளைகள் நல்லா இருந்துட மாட்டாங்களா, ஆசீர்வாதமா இருந்துட மாட்டாங்களான்னு சொல்லி அவ தேவ சமூகத்தில் ஜெபிக்க போறா. ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி தடை பண்றான் பாத்தீங்களா? அப்படியானால் சத்துரு எங்க இருக்கிறான்? வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துரு யார் மூலமோ வரல, வெளியிருந்து யார் மூலமா வரல, அந்த வீட்டுக்காரர் மூலமாகவே வந்துடும். அதே நேரத்தில் பாருங்க, நல்ல ஒரு தேவ மனுஷன் செபிக்க போவான், துதிக்க போவான், தேவனை ஆராதிப்பான், தேவனுக்காக வைராக்கியமா நிற்கணும்னு சொல்லி நல்ல செபிக்கிற மனுஷனா இருப்பான். அவனை செபிக்க விடாதபடி தடை பண்ணுகிற எத்தனையோ மனைவிகள் இருக்கிறார்கள். அவன் தரப்பில் வாசல் நின்று தேவ சமூகத்தில் கண்ணீரோடு, ஆண்டவரே என் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் தேவைகளை சந்தியும் சொல்லி தேவ சமூகத்தில் கதறிவான். அவனை அப்படியே தடை பண்ணுவாங்க பாருங்க. போயிடாத, அவன் இவர் சும்மா 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 ஊழியம்னே ஓடிக்கிட்டு இருப்பார். வீட்டு காரியத்தை ஒண்ணுமே கவனிக்க மாட்டார். இப்படியெல்லாம் சொல்லி அவனை தடை பண்ணிடுறது தான். அப்படியானால் நீங்க அவரை தடை பண்ணல, அவர் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறீங்க, அவர் மூலமா வரப்போகிற நன்மையை தடை பண்ணுகிறீங்க. இப்படிலாம் நீங்களே தடை பண்ணிக்கிட்டு என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கல, நான் எவ்வளவோ துதிச்சேன், மகிழ்ந்தேன், புகழ்ந்தேன், பாடினேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரலன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அன்னாளுடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்தவன் அன்னாளை நேர சபைக்கு கூட்டிட்டு போயிட்டான். சபைக்கு போறதுக்கு எந்த தடையும் வைக்கல, சபைக்கு போகக்கூடாதுன்னு அவன் சொல்லல. என் அன்பின் தேவச்சனமே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் வரலை? ஏன் நமக்கு இன்னும் சமாதானம் கிடைக்கவில்லை? காரணம், வீட்டுக்குள்ளே பல விதத்தில் தடைகள் நமக்கு இருக்கிறது. குடும்ப ஜெபம் பண்ண விட மாட்டாங்க. குடும்ப ஜெபத்துக்கு உட்கார்ந்தா ஒருவரும் அதுக்கு சரியா வர மாட்டாங்க. கணவன்கிட்ட சொன்னா கணவன் வர மாட்டான், மனைவிட்ட சொன்னா சில வேளை மனைவி வர மாட்டா, பிள்ளைகிட்ட சொன்னா பிள்ளைகள் வரவே வராது. ஆகினால் அந்த குடும்ப ஜெபமும் தடைப்பட்டு போயிடும்.
தனி ஜெபமாவது கொஞ்ச நேரம் பண்ணலாம்னா தனி ஜெபத்துக்கும் பல விதத்தில் தடைகள் வரும். இப்படி எல்லா தடைகளும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்? எங்கிருந்து சமாதானம் வரும்? எங்கிருந்து நமக்கு நன்மைகள் வரும்? ஆனால் இங்கே அன்னாளுக்கு ஒரு சமாதானம் வந்தது. அவள் ஜெபித்த ஜெபத்துக்கு ஒரு பதில் வந்ததுக்கு காரணமே இந்த அன்னாளுடைய கணவன் அவளை எந்த விதத்திலும் தடை பண்ணாதபடி இருந்தது தான். என் அன்பின் தேவச்சனமே, இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில உங்கள் கணவன் மூலமாய் உங்களுக்கு தடை வராதபடி நீங்க பாதுகாக்கணும். உங்கள் மனைவி மூலமாய் உங்கள் குடும்பத்தில் எந்த தடை வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் மூலமாகவும் தடைகள் வந்துடக்கூடாது. அப்படியானால் கணவன் மனைவியும் பிள்ளைகளும் நீங்கள் சேர்ந்திருந்து ஒரு மனமாய் தேவனை தேடும் போது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் மூன்றாவது காரியம் என்ன? இந்த சபைக்கு அவன் கூட்டிகிட்டே வந்தான் பாருங்க. அன்னாளுடைய கணவன் அன்னாளை சபைக்கு கூட்டிட்டு வந்தான். அந்த சபையில் வந்து அவ ஜாலியா இருக்கல, ஏதோ கடமைக்காக வரல, ஏதோ ஒரு அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி வரல. அந்த சபையிலே வந்து மனங்கசந்து தேவ சமூகத்தில் அழுது செபிக்கிறாள். சத்தம் வெளியே வராதபடி குமரி குமரி உள்ளேயே குமரி அழுகிறாள். மனவேதனை, மன சஞ்சலம், மனப்பாடுகள், மனவேதனை எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஊற்றி செபிக்கிறா பாருங்க. தேவன் ஆலயத்திலிருந்து அவளை தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவள் தேவனை நோக்கி செபித்து கதறுகிறாள். வெளியே சத்தம் வெளியே வராதபடி அந்த மனதுக்குள்ள எவ்வளவோ வேதனை அடக்கி கொண்டு அழுது ஜெபிக்கிறா பாருங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சபைக்கு போவாங்க, போன ஒரு ஜாலியா போயிட்டு ஜாலியா வர்றது மாதிரி இருக்கும் பாருங்க. எதுக்கு போறோம்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா போகணும், சர்ச்சுக்கு கண்டிப்பா போகணும். ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயிடணுங்கிற எண்ணத்துல எல்லாரும் போறாங்க. அங்க போயும் பாட்டு பாட சொன்னா பாட்டு பாடுறது கிடையாது, ஆராதிக்க சொன்னா ஆராதிக்க தெரியாது. அப்படியே கையை கட்டிக்கிட்டு பேசாம நிற்பாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தரை துதிப்போம்னா கையை உயர்த்தி துதிப்போம்னா ஒரு கையும் உயராது. கொஞ்சம் கை உயரும், கொஞ்சம் கை கட்டிட்டே நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒரு நிர்விசாரம், சபைக்கு போகிறதுக்கு நிர்விசாரம் தான். இந்த நிர்விசாரம் இருக்கிற வரையில் எப்படி சமாதானம் வரும்? நான் இப்படித்தான் நிற்பேன், நான் கர்த்தரை துதிக்க மாட்டேன், கையை உயர்த்தி துதிக்க மாட்டேன், வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி துதிக்க மாட்டேன், கை தட்டி பாட மாட்டேன் அப்படின்னு கையை கட்டிக்கிட்டே நம்ம சபையில் நின்றுட்டு இருந்தோம்னா இதையெல்லாம் கர்த்தர் சபையிலிருந்து பார்க்கிறார் இல்லையா? பார்க்கிற தேவன் எப்படி நம்ம ஆசீர்வதிப்பார்? ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனே என்னையும் ஆசீர்வதின்னு சொல்லி நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எந்த விஷயத்தில் கீழ்ப்படிஞ்சிட்டோம்? அட்லீஸ்ட் பாருங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, சின்ன காரியம்தான். சபைக்குள்ள போகணும்னா சீக்கிரமா போங்க, அங்க போய் தேவனை ஆராதனை வேளையிலே ஆராதனை செய்யுங்க. ஆராதிக்கும் போது நிர்விசாரமா இருக்காதீங்க. கைகளை தட்டி பாட்டு பாடி வாய் திறந்து தேவனை துதித்து பாடி மகிழ்ந்து ஆராதனை உண்மையாய் மனதார நம்ம ஆராதிக்கும் போது தேவன் மனதார நம்மளை ஆசீர்வச்சிருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில அவ சபையில போய் அப்படி ஜெபிக்கிறா பாருங்க. சத்தமிட்டு ஜெபிக்காம இருந்தாலும் மனதில் உள்ள பாரத்தெல்லாம் சொல்லி தேவ சமத்தில் ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருக்கணும். திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா மாறணும். குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க நல்லது, வருமானத்துக்காக ஜெபிக்கிறீங்க நல்லது, தேவைகளுக்காக ஜெபிக்கிறீங்க நல்லது. ஆனாலும் அதே நேரத்தில் இன்றைக்கு அநேகர் செய்கிற ஒரு காரியம் உண்டு. நான் சபைக்கு போகல பிரதர், எனக்கு சபைக்கு போகிறது பிடிக்கல பிரதர், எனக்கு அந்த பாஸ்டர் சரியில்லை பிரதர், அந்த விசுவாசி சரியில்லை பிரதர், அதனால வீட்டில் இருந்தே நல்லா ஆராதிப்பேன், நல்ல தேவனை தேடுவேன்னு சொன்னால் நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன?
கட்டாயம் சபைக்கு போயே ஆகணும். சபையில போய் தேவனை ஆராதிக்க வேண்டாம், சபையில இருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தும் போது நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர், நம் கண்ணீரை அவர் காண்கிறவர், நம் சத்தத்தை அவர் கேட்கிறவர். கட்டாயம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சமாதானமும் நன்மையும், நீங்கள் என்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து சபையில போய் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்க என்ன விண்ணப்பத்தை வைக்கிறீங்களோ, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் உங்களை வாய்க்க பண்ணி தருவார். அதனால்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சபைக்கு போயிடணும். அதுவும் 8 மணிக்கு ஆராதனைனா 8:45 போயிடாதீங்க, 8:45 போயிடாதீங்க. 8 மணிக்கு ஆராதனை 7:50 சபைக்கு உள்ள போயிருங்க. உள்ள போய் இருந்து தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டு இருங்க, தெய்வ பிரசன்னத்துக்குள்ள இருங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நிர்விசாரமா சபைக்கு போறது, நிர்விசாரமா போய் இருக்குது. இந்த பழக்கத்தை விட்டுருங்க. தேவன் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக இவ ஜெபிக்கிற ஜெபத்தை, இந்த அந்நாள் ஜெபிக்கிற ஜெபத்தை அங்குள்ள ஊழியக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்துட்டு இருந்தவன் கரெக்டா சொல்லுகிறான் முடிவிலே, அந்நாளே நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்படியானால் அந்நாள் என்ன காரியத்தை சொல்லி ஜெபித்தாளுங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது, ஊழியக்காரனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவன் மனதார வேண்டிக் கொண்டு இருக்கிறாள், அழுது கொண்டு இருக்கிறாள். உதட்டு மட்டும் அசைஞ்சு கொண்டு இருக்கிறது, உதடு மட்டும் அசைஞ்சிட்டு இருக்குது. ஆனால் என்ன சொல்லி ஜெபித்தான்னு இந்த ஊழியக்காரனுக்கு தெரியாது. ஆனால் ஊழியக்காரன் சொன்னான், அந்நாளே நீ தேவ சமூகத்தில் என்ன சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறாயோ, அந்நாளே நீ தேவ சமூகத்தில் என்ன விண்ணப்பத்தை வைத்து அழுது கொண்டு இருக்கிறியோ, ஜெபித்து கொண்டு இருக்கிறியோ, அதை என் தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். கட்டாயம் உனக்கு உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு அவர் செய்வார். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இப்ப சமாதானத்துடனே போன்ட்டான். இப்போ அந்நாளை நீ சமாதானத்துடனே போன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை அந்த அந்நாள் அப்படியே அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அப்படியே விசுவாசத்தோடு புறப்பட்டு போயிட்டா பாருங்க. நம்புனா என் ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை அது, என் ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் பேசின வார்த்தை அது, ஆகினால் அதை விசுவாசிக்கிறேன், அதை நம்புகிறேன் என்று சொல்லி சமாதானத்தோடு போய் வீட்டுக்கு போயிட்டா பாருங்க. சமாதானத்தோடு வீட்டுக்கு போயிட்டா பாருங்க. அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை அவ்வளவு விசுவாசித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இந்த சமாதான வார்த்தை எங்கிருந்து வந்தது அவளுக்கு? தேவனுடைய ஆலயத்திலிருந்து அந்த ஊழியக்காரன் மூலமாக வந்த வார்த்தையை விசுவாசித்தாள், நம்பினாள், சமாதானத்தோடு புறப்பட்டு போனாள். காரியம் ஜெயமாய் முடிந்தது. அவள் என்ன எதிர்பார்த்து ஜெபித்தாளோ அந்த காரியத்தின்படியே தேவன் அவளுக்கு உதவி செய்தார். தேவன் அவளுக்கு உதவி செய்தார். அப்படியான என்ன காரியம்? அவ தேவ சமத்தில் ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரே நான் இவ்வளவு நாளும் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டுமே என்று சொல்லி அவள் தேவ சமூகத்தில் ஜெபித்திருக்கிறாள். அந்த ஜெபம் தேவன் கேட்டார். தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவன் கேட்டார், அதை விசுவாசித்தாள். அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாள். அப்படியே தேவன் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவளுடைய துக்க நாட்கள் முடிந்தது, அவளுடைய சமாதானம் அவளுக்கு வந்தது, ஒரு குறைவில்லாமல் சந்தோஷமா இருந்தாள். வேதம் சொல்கிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொள்ள தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், என்னென்ன காரியத்தை இல்லாமோ நினைத்து நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஏசப்பா உங்களுக்கு கட்டாயம் ஒரு சமாதானத்தை தருவார், கட்டாயம் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். கலங்காதிருங்கள், விசுவாசிங்கள், சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும்
நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லையோ சமாதானத்தை கொடும். ஆண்டவரே, என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதி. இப்படி ஆசீர்வதிக்கப்படுற நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஆமென்.